ஹலோ காய்ஸ், இனி நம்ம மைன்கிராஃப்ட் பெட் வார்ஸ் எபிசோட் 5 தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க நம்ம குவிக்காக வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி தான் நான் இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணேன். ஆல்ரெடி இங்கே 3 இருக்குது. இன்றைக்கி நம்ம கோலு எப்படியாவது ஒரு செகண்ட் பிளேஸாவது எடுக்கணும். ஏன்னா போன தடவை நம்ம ஒன்றுமே பண்ணல. சரி குவிக்காக உள் வாங்கிட்டு நம்ம போகலாம். அங்கே ஆக்சுவலி ஃபஸ்ட் ரஷ் யாரும் இல்லை. ஆனால் நமக்கு இது ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம தான் ஃபஸ்ட்டு எம்ரால்டு ஐலாண்டுக்கு போவோம். ஆனால் நமக்கு டைமண்ட் ஷாட் கிடைக்கும். நம்ம டைமண்ட் ஆர்மர் வாங்கி எல்லாரையும் டாமினேட் பண்ணிடுவோம். இந்த பிளான் போட்டு வந்திருக்கேன் நான். கூட எனக்கு கோல்டும் கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. ஓகே, இன்னும் கொஞ்சம் உள்ள உள்ளே அது காங்க்ரீட். நான் உள்ளே காங்க்ரீட்டை மாற்றி சொல்லின்னு இருக்கேன். எனக்கு கண்ணு கூட தரல. இப்போது இதில் இப்போ நம்ம கொஞ்சம் ஸ்வாடு ஒரு உள்ளே வாங்கிக்கலாம். வாங்கியாச்சு. இப்போ நம்ம அந்த ஐலாண்டுக்கு போகிறோம். ஏன்னா நான் ஒரு வீடியோவில் பார்த்தேன். அந்த சைடு இன்னும் கொஞ்சம் அயன் இருக்குமா. அவங்க ஸ்பான் ஆன டைமில் கொஞ்சம் அயன் இருக்கும்ல, அந்த அயன் இருக்குமா. வந்தாச்சு. நெவர் மைண்ட், அங்கே எதுவுமே இல்லை. வாங்க போகலாம். இப்போ நம்ம எமரால்டு ஐலாண்டுக்கு தான் போய் ஆகணும். இல்லைனா மிட்டுன்னு கூட சொல்லலாம். நான் மிட்டுன்னு தான் சொல்ல போகிறேன். எனக்கு ரொம்ப வாய் தனது. ஓகே, நம்ம கொஞ்சம் பிக்காக்ஸ் வாங்கிக்கலாம். பிக்காக்ஸ் வாங்கியாச்சு. இப்போ ஐயோ என்கிட்ட இது டைமண்ட் இல்லையே. எடுத்துன்னு வந்தாச்சு. இப்போ அப்கிரேட் பண்ணணும். ஏன்னா நமக்கு ஆர்மர் வேணும். இப்போ நம்மகிட்ட செயின் வெல்டு தான் இப்போ நம்மளால் அஃபோர்ட் பண்ண முடியும். இப்போ அயன் வேணும்ல. ஓகே, இன்னும் நமக்கு உள்ளு வேணும். நம்ம நினச்சா உட்டு வாங்கலாம். ஆனால் நான் சேவ் பண்ணணும். ஓகே, இப்போ இது வச்சிடலாம். சேவ் பண்ணணும்ல. இப்போ நம்ம இதை எடுத்துகிட்டு அப்படியே போகலாம். வாங்க. ஓகே சூப்பர். இந்த மேப் ஆக்சுவலி ரொம்ப சின்னதாக தான் இருக்குது. காங்க்ரீட்டில் தான் போயாங்க. இது ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஆனால் இதுக்கு போய் இது யூஸ் பண்ணுறேனே. குதி இங்கே யாரும் இது வரைக்கும் லூட் பண்ணல ஆக்சுவலி. ஏன்னா எல்லாருமே நூபாக இருந்திருக்காங்க, இன்க்ளூடிங் மீ. எப்படியோ நான் கொஞ்சம் லக்கியாக இருந்திருக்கேன். வாங்க இதில் எடுத்துன்னு போகலாம். ஆக்சுவலி நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிஸாக யூஸ் பண்ணிட்டு இப்படி போகணும். ஏன் நம்ம பில்ட் பண்ணியே போகலாமே. இல்லை ஏன்னா எதிரிங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அட்லீஸ்ட் ஒரு செகண்டாவது லேட் ஆகும். ஐயோ அங்கே யாரும் இருக்காங்களே. எப்படி நான் என்கிட்ட சைட் ரஷ் இல்லைனாலும் என்கிட்ட இப்படி பண்ணுறானுங்க. குதி சைடில் கொடு. சைடு என் ட்ராப்லேயே நான் செத்து போயிட்டேனே. ஏன்னா நம்பவே முடியல காய்ஸ். ஆனால் என்னால் இப்போது எதுவும் பண்ணக்கூட முடியல. எல்லாம் கடவுள் தான். அப்படி தான் எல்லோரும் வாங்க. எப்படின்னே தெரில காய்ஸ். இப்போ கொஞ்ச நாளாக எனக்கு ஒரே ஸ்வெட்ஸாக வரானுங்க. 20, 30, ஒன் டைம் 60 கூட வந்தாங்க. எப்படின்னே தெரியல. அதனால தான் இப்படி எல்லாருமே பிசி வச்சுட்டு என்னை காம்போ வச்சுன்னு இருக்காங்க. அன்றைக்கி கூட நான் ஜெக்காவில் விளாட்னேன். என்னை ஆளுக்கு காம்போ பண்ணுறாங்க. மொபைல் கூட பண்ணலாம். ஆனால் எனக்கு அவ்வளோ டைம் இல்லை. ஏன்னா நான் ஸ்கூலுக்கு போனேன்னா எனக்கு கூட இப்போ எக்ஸாம்ஸ் நாளான்னைக்கு எனக்கு எக்ஸாமு. நான் வேறு இப்போ ரெக்கார்ட் பண்ணின்னு இருக்கேன். ஸ்கூலுக்கு வேறு தெரிஞ்சிச்சு என் சேனலு. இப்போ என்ன பண்ணணுன்னு கூட தெரில. உனக்கு உனக்கு பெட்ஸு ட்ரேட் பண்ணுமாடா. வா இன்னும் எப்படி அதுக்குள்ளே போய் வச்சான். நான் எப்படியோ கிடச்சிச்சு. 1v1 வரியா. 1v1 பார்க்கோர் ப்ரோடா நான். டொமேல். ஐயோ என்னடா பெரிய ஆளாக இருப்பானோ. ஸ்டீவ் ஸ்கின் வச்சு. ஐயோ நெவர் மைண்ட்ரா. வெறும் ஒரு ஆவரேஜ் மைன்கிராஃப்ட் நூப் தான் இவன். ஆனால் எப்படி அந்த கிளச் பண்ணான்னு மட்டும் தரல. இதுக்கு இவ்வளோதான் சிரிக்க முடியும். ஆனால் இந்த மாதிரி நூப்ஸ்லாம் இருக்காங்க. இந்த மாதிரி நூப்ஸும் இருக்காங்க. பயங்கரமாக விளாட்ற ப்ரோஸும் இருக்காங்க. ஆனால் எனக்கு ப்ரோஸ் மட்டும்தான் முக்கால்வாசி பேர் வராங்க. முக்கியமாக நான் ரெக்கார்டிங் பண்ணும்போது மட்டும். மெஜெண்டா எங்கேன்னுப்பா ஜம்ப் ஸ்கேர் பண்ணுறீங்க. ஜம்ப் ஸ்கேரா? எனக்கே ஜம்ப் ஸ்கேரா. வா எப்படி இந்த மாதிரி சம்டைம்ஸில் மட்டும் இவ்வளோ ஆஃபார்ம் பண்ணுறேன் நான். இப்போ எமரால்ட்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு டைமண்ட் ஸ்வாட் எடுத்து ஆர்மர்லாம் அப்கிரேட் பண்ணிடலாம். ஆனால் நான் ஐ ஹோப் எந்த ஒரு ஃபுல் அயனும் என்கிட்ட திடீர்னு ஜம்ப் ஸ்கேர் பண்ணி அடிக்கிற மாதிரி வரமாட்டாங்கன்னு நம்புகிறேன்.
ஃபுல் அப்டேட். சூப்பர். இப்போ இதை வந்து இந்த மீதியை சேவ் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நமக்கு டைமண்ட் ஆர்மர் வேணும்ல, டைமண்ட் ஆர்மர் சேவ் பண்ணணும். இப்போ கொஞ்சம் நேரம் இப்போ வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணணும். இதுதான் ரொம்ப போரிங் பார்ட். நம்ம கொஞ்சம் பிளாக்ஸ் வாங்கிக்கணும். ஆமாம், நம்மக்கிட்ட சுத்தமாக இல்லை. எனக்கே இவ்வளோ தொண்டை எப்படி இருக்குது. பிளாக்ஸ் 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 பிளாக்ஸ். சூப்பர். மீதி எல்லாத்தையும் போட்டுலன்னா அவங்களுக்கு நம்ம லூட் கொடுக்கக்கூடாது. அங்கே ப்ளூ இருக்காங்க. இவன் யாரா இவன் க்ரீன் இங்கே என்ன பண்ணுறான்? ப்ளீஸ் என்ன தள்ளி விட்றா. ஐயோ ஒரு ஜெயின் மெயில் என்னாச்சு போட்டானே, நான் நம்பவே முடியல. நான் இப்போ நினச்சா கத்தலாம், ஆனால் பக்கத்து வீட்டில் கேட்டு என்னை திட்டுவாங்களே. ஆனால் இந்த தடவை நான் கண்காணிக்கிறதுக்கு இந்த இடத்துல ஒளிய போகிறேன். ஆனால் எனக்கு யார் மேலே முக்கியமாக டவுட்டாக இருக்குண்ணா, அந்த ஸ்டீவ் ஸ்கின்னு 21 தான். என்கிட்ட ஃபஸ்ட் ரஷ்ஷாக வராமல் இருந்தால் சரி. அங்கே கிரே, இங்கே ஆரஞ்சு. எனக்கு தெரிஞ்சு ஆரஞ்சு ஃபஸ்ட்டு வருவான்னு தோணுது. அப்படி தான். இவன் தான் அவனும். ஐயோ நான் டேரெக்டாக முன்னாடி போகலான்னு நினச்சேன், ஆனால் அவன் இப்படி பண்ணிட்டான். ஐயோ வரானே என்னோடய பெட்டுக்கே. எப்பா நீயே வச்சுக்கோ பெட்டு, நான் போய் உன் பெட்டை அடிச்சிட்றேன். பின்னாடி வரானா அவன்? பின்னாடி வரக்கூடாது. எஸ் வாங்கியாச்சு. ஐயோ என்னை வெளியே தள்ள போகிறான். வெளியே வா. அடி சி ஸ்டோன்ஸ். ஸ்வாடர்றா. அடி காம்போ. என்ன ஆட்டாடுறான் குரங்கு மாதிரி. அச்சாச்சு. இப்போ நமக்கு கொஞ்சம் உள்ளே வாங்கியாச்சு. இப்போ நம்ம பெட் டிஃபென்ஸ் போடல, பாயிண்ட்டே இல்லை. அதனால் நம்ம இப்போ போயிட்டு இதை அப்கிரேட் மட்டும் பண்ண போகிறோம். அப்புறமா கொஞ்சம் அது அயன் ஆர்மர் வரைக்கும் வெயிட் பண்ணோம். இல்லைன்னா நம்மகிட்ட ஆப்ஷன் பி இருக்குது. அப்படியே டேரெக்டாக எமரால்டு ஐலாண்டுக்கு போய் எமரால்டு எடுக்க போகிறோம். இனி இந்த வீடியோவில் நான் நல்லா பேசுகிறேன், நல்லா ஸ்ட்ராட்டஜி பண்ணுறேனே. ஓகே வாங்க போகலாம். இப்போ வரும் ரெட்டு மட்டும்தான் இருக்குது பெட்டு. கண்டிப்பாக நான் அது போய் உடைக்க மாட்டேன், ஏன்னா எனக்கு அவ்வளோ தைரியம் இல்லை. இப்போ தான் நான் பழைய காலம் ஞாபகம் வருது காய்ஸ். இந்த எமரால்டு சுற்றி வரும்போது தான். ஆனால் அப்போல்லாம் நான் எமரால்டு வரைக்கும் கூட வரமாட்டேன். ஃபஸ்ட் ரஷ்கிட்டே தோற்று போயிடுவேன். நஸ்டாலஜியா. ஆனால் என் தொண்டை இப்படி இருக்குது. ரெக்கார்டிங் பண்ணும்போது மட்டும் என் தொண்டை இப்படி ஆகுது. கேஸா வச்சு போகிற வழியில் டைமண்ட் சுட்டேன் பாருங்களேன். அதுவும் எடுத்தாச்சு. இப்போ நம்மக்கிட்ட பர்ஃபெக்டாக இருக்குது. பர்ஃபெக்ஷன். நான் அது கொஞ்சம் ஓவர் எக்ஸாச்சுரேஷன் பண்ணி சொல்கிறேன். டைமண்ட்ஸோட ஐயோ நான் சொன்ன மாதிரியே நடக்குது பார்த்தீங்களா? பார்க்கலாம். இன்னும் ஐயோ போச்சு. ஏன் எனக்கு மட்டும் இப்படி? நான் கத்த போகிறேன். ஓகே கத்தலாம் வேணாம், அது ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. பக்கத்து வீட்டில் எல்லாம் திட்டுவாங்க. சரி காய்ஸ், இது வரைக்கும் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க, அப்புறமா ஹைப் பண்ணிடுங்க. சரி பாய்.